மக்களே வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்க. நம்ம ஆர்ஆர்பிலேருந்து 32,000 ப்ளஸ் வேகன்சியாட்ட வந்திருக்குதுங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இந்த எக்ஸாமை குரூப் 4 படிக்கிறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்க. ரயில்வேல தான் நான் ஜாப் போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாப்பை அப்ளை பண்ணுங்க. இது மூலியமா கூட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஹை லெவல் போகலாம். நான் டிகிரி முடிச்சுக்கிற 10th ஸ்டாண்டர்டையே அப்ளை பண்ணி நான் போகணும்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஈஸியான வேலையும் இருக்கு. வாங்க பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பனிங் டேட் வந்து ஜனவரி 23 நேத்தே ஓப்பன் ஆயிடுச்சுங்க. எப்போ க்ளோசிங் டேட்னா பிப்ரவரி 22ங்க. அதுக்கப்புறம் ஏஜ் எவ்வளோனா 18 to 36 இயர்ஸ். ஒரு குட் நியூஸ், நம்ம ரீஜியன் லாங்குவேஜ்லேயே எழுதிக்கலாம். நீங்கள் தமிழில் கூட எக்ஸாம் ரைட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் அல்லது ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா கூட போதுங்க. இதுதான் இதில் இருக்கிற மேஜர். இது எவ்வளோ டோட்டல் வேகன்சினா 32,438 வேகன்சிங்க. ரொம்ப நல்ல வேகன்சி. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ வரும்னா 25,000 ப்ளஸ் வரும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ பேசிக் சேலரி வந்து 18 ப்ளஸ்ங்க. அதோட அலோன்ஸு உங்களோட எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 25 ப்ளஸ் வரும். ஓகேங்களா? நீங்கள் இதை கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டு கூட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி மூவ் பண்ணி 12th முடிச்சிங்கன்னா 12th ரிலேட்டடாக இருக்கிற ஜாப்புக்கு போயிடலாங்க. கிராஜுவேட் முடிச்சுன்னா கிராஜுவேட் ரிலேட்டடான ஜாப்புக்கு போயிடலாம். இது மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோனா 500 ஃபார் ஒரு சில கேட்டகரியில் இருக்கிற பாய்ஸ்க்கு எல்லாமே, எஸ்சி எஸ்டி பாய்ஸ், எஸ்டி கேர்ள்ஸு எல்லாத்துக்குமே 250 தான். எல்லா கேட்டகரியில் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு 250 தான். இதுதான் இதில் இருக்கிற பேசிக் ரூல்ஸ். எக்ஸாம் அதை பற்றி எல்லாம் சொல்கிற பாருங்க.